ஆமா, இதுக்கு மேல ஜாமீன் விஷயத்துல நிஜமா எதுவுமே பண்ண முடியாதா? என்னன்னு சொல்லுங்க. எந்த வழியும் இல்லையா? மேஜிஸ்ட்ரேட்டை நேரில் பார்த்தா பெயில் வாங்க முடியும். ஆனால் அந்த அரசி ஏதோ பண்ணி பார்க்க விடாம பண்ணிட்டா. அரசியா? சிவா அரெஸ்ட் ஆனது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. மேஜிஸ்ட்ரேட்ட கோர்ட்ல தான் பார்க்க முடியுமா? வீட்ல போய் பார்த்து கையெழுத்து வாங்க முடியாதா? போவாங்கம்மா. போலீஸ்காரங்க ஏதாவது அர்ஜென்ட் கேஸாக இருந்தால் போய் வாங்குவாங்க. ஆனால் நம்ம ஏன்? நமக்காக தானே போலீஸ், கோர்ட்டு, சட்டம் எல்லாம். போலீஸ்காரங்களுக்கும் பெரியாட்களுக்கும் மட்டும்தான் அவசர சூழ்நிலை இருக்குமா? நமக்கு இருக்காதா? உங்களுக்கு அவர் வீடு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? அப்ப கிளம்புங்க, போலாம். என் கூட வரீங்களா இல்ல நானே விசாரிச்சு போகவா? இல்லம்மா, நாங்களும் வரோம். போலாமா? வாங்க. பாயா. மா நில்லுங்கம்மா. யார் நீங்க? யாரை பார்க்கணும்? உங்களுக்கு என்ன வேணும்? அது நாங்க ஜட்ஜ் சாரை பார்க்கணும், கொஞ்சம் அவசரம். அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? இல்ல ஐயா வர சொல்லியிருக்காரா? ரெண்டும் இல்லைங்க, நாங்க லாயர்ஸ். அவசரமான கேஸ் விஷயமா ஐயாவை பார்க்கணும், ப்ளீஸ். இதுல லாயர்னு சொல்றீங்க, நீங்க இஷ்டப்பட்ட நேரத்துக்கு ஜட்ஜ் சாரை பார்க்க முடியுமா? உங்களுக்கு தெரியாதா? அண்ணே கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ். நாங்க இப்ப சாரை பார்க்கலன்னா ஒரு வயசான அப்பா அம்மா, அவங்க பையன், அவரோட 10 வயசு பொண்ணுன்னு 3 பேரோட வாழ்க்கையும் வீணா போயிடும். தயவு செஞ்சு கொஞ்சம் அவரை பாக்குறதுக்கு உள்ள விடுங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. அதுக்காக ஐயாவோட அனுமதி இல்லாம என்னால உங்களை உள்ள அனுப்ப முடியாதுமா. எதுக்கு நான் ஐயா கிட்ட கேக்குறேன். சரிங்க அண்ணே. ஐயா, உங்களை பாக்குறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க லாயர்னு சொல்றாங்க. சரிங்க ஐயா, சரிங்க சரி. ஐயா உங்களை உள்ள வர சொல்றாங்க, போங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்பா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காருங்க. இருக்கட்டும் சார். பரவாயில்ல, உட்காருங்க. அட உட்காருமா. உட்காருங்கய்யா. இல்ல பரவாயில்ல, பரவாயில்ல சார். யோ உட்காருங்கய்யா. இல்ல சார், பரவாயில்ல. ஏமா, நீங்க அந்த குழந்தை கஸ்டடி கேஸ்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க தானே? ஆமா சார். என்னாச்சு? உங்க ஹஸ்பண்ட் ஏதாவது பிரச்சனை பண்றாரா? அப்புறம் எங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க 2 பேரும் அவருக்காக அந்த கேஸ்ல ஆஜரானவங்க தானே? எஸ் யுவர் ஆனர். நான் சிவத்தோட அசிஸ்டன்ட், இவரு என் அசிஸ்டன்ட். சிவம் சிவம். எதுக்கு இந்த நேரத்துல பார்த்தே ஆகணும்னு வந்திருக்கீங்க? என் ஹஸ்பண்ட போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹஸ்பண்டா? அவர் தான் கோர்ட்டே ஏமாத்த பார்த்திருக்காரு. இப்ப அரெஸ்ட் ஆகிற அளவுக்கு என்ன பண்ணாரு? இல்ல சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. அவரை கோர்ட்டை ஏமாத்த பார்த்தாருன்னு தான் இப்ப கூட நீங்க சொல்றீங்க. அவரை ஏமாத்திட்டாருன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியல. இப்பவும் அந்த குழந்தையோட பாட்டி தான் என் ஹஸ்பண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆமாமா, அவர் அந்த பொண்ணை கடத்தி வச்சுதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை என்கிட்டயே சொன்னாங்க. எல்லாமே சந்தேகத்தோட அடிப்படையில தான் இருக்கே தவிர என் ஹஸ்பண்ட் தான் அதை செஞ்சாருன்னு எங்கேயுமே ப்ரூவ் ஆகல சார். சரிம்மா, இப்பதானே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் விசாரிக்கட்டும், அப்புறமா கோர்ட்டுக்கு வாங்க. அதை விட்டுட்டு எங்க எதுக்கு இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? என் ஹஸ்பண்ட சந்தேகத்தோட அடிப்படையில தான் கூட்டிட்டு போனாங்க. அவர் ஒரு லாயர். ஆனா அவங்க கூட்டிட்டு போன விதம் ரொம்ப அநாகரிகமா இருந்துச்சு. ஒரு 3rd ரேட் கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அதுவும் என் மாமனார், மாமியார், எங்க பசங்கள்லாம் இருக்கும்போது. நீங்களே சொல்லுங்க சார், ஒரு 10 வயசு பொண்ணு கண்ணு முன்னாடி பெத்த அப்பாவை இப்படி கூட்டிட்டு போனா அந்த பொண்ணு மனசு என்ன பாடுபடும்? அதுலயும்
அவளுக்கு அப்பானா உசுரு சார். ஏமா உன் அம்மாவை உனக்கு பிடிக்காதா? இல்ல, எனக்கு அம்மாவை பிடிக்கும். அப்புறம் ஏன் உன் அப்பா கூட போகணும்னு சொல்ற? எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல சார், என் பசங்களும் இப்பதான் அவரை அப்பாவா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் அவர் பொண்ணு இனியாவை விட சின்ன பசங்க. குழலி விஷயத்துல எனக்கும் அவர் மேல வருத்தம் இருக்கு சார். ஆனா அவர்தான் தப்பு செஞ்சாரான்னு தெரியாம அவரை குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்றத எப்படி சார் ஏத்துக்க முடியும்? இத பாருமா, நீ சொல்றதெல்லாம் சரியாவே இருந்தாலும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு தான் கேக்குறேன். சார், சிவன் இன்னும் ஸ்டேஷனில் தான் இருக்காரு. பெயில் வாங்க தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏயா, பெயில் வேணும்னா கோர்ட்ல அப்ளை பண்ணுங்க. அதுக்கு இங்க வந்தா என்ன அர்த்தம்? யுவர் ஆனர், கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கோம். கேஸு திங்கக்கிழமை தான் வருது. ஆனா என்ன சார், அவரை அரெஸ்ட் பண்ணதும் என் மாமியாருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். நான் ஹாஸ்பிட்டலுக்கும் ஸ்டேஷனுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கேன். வீட்ல பசங்க தனியா இருக்காங்க. ப்ளீஸ் சார், நீங்க இப்ப பெயில் கொடுத்தாதான் நான் என் ஹஸ்பண்ட வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும். இல்லனா என் மாமியார் உயிருக்கே ஆபத்தாயிடும் சார். அப்பா நைட் இல்லனா காலையில வந்துருவாருன்னு பசங்க வீட்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வேற வழியே தெரியாம தான் இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்ண வேண்டியதாயிடுச்சு. தயவு செஞ்சு என் ஹஸ்பண்டையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துங்க ப்ளீஸ் சார். ஆர்டர் எங்கய்யா? உங்க பேர் என்னம்மா? அன்பு செல்வி சார். இந்தாயா. தேங்க்யூ சார். சார் ரொம்ப நன்றி சார். வரேன் சார். இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நாங்க வரோம் சார். போயிட்டு வாங்க. வரோம் சார். யோ, சீக்கிரம் கூட்டு வாயா. நாம் என்ன மாப்பிள்ளை அழைப்புக்காக கூட்டு போறோம்? நான் வந்து வெயிட் பண்ணணுமா? எப்படி 2 நாள் கவர்மெண்ட் சாப்பாடு தானே, கொழுப்பு தன்னால குறையும். பேச்ச அளவுக்கு மீறி போகுது சத்யா. இது எதுவும் நல்லதுக்கு இல்லை. ஜீப்ல ஏத்தியா, நல்ல நேரம் முடிய போகுது. என்னை கூட்டிட்டு வந்தப்பவே உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை தடவை சொல்ற, இங்க நீ அக்யூஸ்ட், லாயர் இல்ல. வாயை மூடிக்கிட்டு வண்டியில ஏறு. 3 நாள் இருக்க போறல, அதுக்கப்புறம் வந்து பேசு. யோ, உன்னை வண்டியில ஏத்தியா? சிவம், சிவம், சிவம். என்ன உங்க சென்டிமெண்ட் சீனுக்கெல்லாம் இங்க நேரம் இல்ல. அக்யூஸ்ட ரிமாண்ட் பண்ணி கூட்டிட்டு போற. யோ, வண்டியில ஏத்தியா? இன்ஸ்பெக்டர், அப்படி உங்க இஷ்டத்துக்கெல்லாம் ரிமாண்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட முடியாது. என்னம்மா, லாயர் ஒய்ஃபு, காலையில் அவ்வளோ சட்டம் தெரியும்னு பேசுனீங்க, இப்போ எங்களை வேலை செய்ய விடாம தடுக்கிறீங்க. இதுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா? கோர்ட் ஆர்டரை மீறி நீங்க அவரை கூட்டிட்டு போனா உங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா? கோர்ட் ஆர்டரா? இந்தாவா. இந்தாங்க பெயில் ஆர்டர். பரவாயில்லையே, பெரிய சாவித்திரி தான் போல இருக்கு. யார் பின்னால போய் இந்த ஆளை காப்பாத்த கொண்டு வந்த? இப்பேற்பட்ட ஆளுக்காக இவ்வளவு போராட்டமா? யோ, நீ கொடுத்து வச்சவன்யா. இப்படி ஒரு பாசமான பொண்டாட்டிய நான் எங்கேயுமே பார்த்ததில்ல.
ஆமா, இந்த ராத்திரியில பெயில் ஆர்டர்ல யார் உனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது? மேஜிஸ்ட்ரேட் ஜனார்த்தனன். யோ, இந்த ஆளு ஜீப்ல ஏத்தியா? இவங்க யாரையுமே நம்ம பார்க்கல, எந்த ஆர்டரையும் நம்ம கையில வாங்கல. இதுதான் போலீஸ்காரன் பவர், புரியுதா? எடுத்து பேசுங்க. அப்புறம் என்னால உங்க வேலை போயிடுச்சுன்னு ஆயிடக்கூடாது பாருங்க. பேசுங்க சார். ஹலோ ஐயா. ஆமாங்க ஐயா. இல்ல, அந்த கம்ப்ளைண்ட் சரிங்க ஐயா. அப்படியே பண்ணிடலாம் ஐயா. சரிங்க ஐயா, சரி. யோ, இந்த ஆளை கிளம்ப சொல்லு. ஹலோ இன்ஸ்பெக்டர், இதுதான் சட்டத்தோட பவர். போலீஸ்காரங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா சட்டம் எப்பவும் இருக்கும். புரியுதா? போலாமா? அன்பே, இந்த தேங்க்ஸ் அன்பு. எனக்கு வேற என்ன சொல்லணும்னு கூட தெரியல அன்பு. ஏன் என்ன அப்படியே போகட்டும்னு விட்டுருக்கலாம்ல? எதுக்காக நீ இதெல்லாம் செய்யணும்? நான் எப்படியோ போகட்டும்னு நீயே விடல. அது என்னோட அவ்வளவு பெரிய கடனை எதுக்காக நீ அடைக்கணும்? அது அதுக்கு என்ன அர்த்தமோ அதுதான் இதுக்கும். மனசுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தோன்றப்ப அதை எப்படி அப்படியே விட முடியும்? நான் தோத்து போயிருவேன் நினைக்கிறப்பெல்லாம் நீதான் அன்பு என்னை காப்பாத்துற கடவுளா வந்து நிக்கிற. டீய குடி. இல்ல அன்பு, எனக்கு பேசணும். உள்ள இருந்த இவ்வளவு நேரமும் நான் யார பத்தியும் யோசிக்கல. அம்மா இனியான்னு யார பத்தியும் நான் யோசிக்கல அன்பு. போய். இல்ல அன்பு, நிஜம். அவங்களெல்லாம் நீ பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். உன்னை தவிர வேற எந்த நினைப்பும் என் மனசுக்குள்ள இல்ல அன்பு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னு கேட்டா அப்ப எனக்கு சொல்ல தெரியல. இப்ப கேட்டா எந்த காரணத்தை சொல்றதுன்னு தெரியல. டீய குடி, கிளம்பலாம். இல்ல அன்பு, நான் பேசணும். இதெல்லாம் பேசுறதுக்கு இந்த மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த நிமிஷம் நான் யோசிக்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன் அன்பு. அம்மா அப்பா இனியா ஓவியாவை நான் எப்படி பார்க்கறேனோ அப்படிதான் நான் உன்னையும் பசங்களையும் பார்க்கறேன். உன் கையை பிடிச்சப்போ உன்னோட சேர்த்து உன் பிள்ளைங்களையும் உன் பொறுப்புகளையும் சேர்த்து தான் நான் கைப்பிடிச்சேன். நீ என்ன மனநிலையில என் கூட இருக்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உன் மனசையும் உன் பிள்ளைங்க மனசையும் ஜெயிச்சு ஆயுசுக்கும் உன் கூட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அன்பு, நீ ரொம்ப அன்பான பொண்ணு. யூ டிசர்வ் பெட்டர். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பெஸ்டான விஷயங்களையும் நான் உனக்கு தரணும்னு ஆசைப்படுறேன். என்னை நம்ப அன்பு. உன் குழந்தைங்களுக்கு நான் ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன். நம்ம எப்பவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்.
எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு. அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். வாங்க. பசங்க எங்க கீதா? இங்கதான் ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. ஆ. இனியா, அப்பா அப்பா இனிமா, ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. அப்பா வந்துட்டேன், இங்கதான் இருக்கேன். நீங்க என்ன கூப்பிட்ட மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சுப்பா. ஆமாண்டா, இன்னைக்கு உனக்கு குட் நைட் சொல்லல, அதான் கூப்பிட்டேன். என்னம்மா? அப்பா, அன்பம்மா என்கிட்ட பேசினாங்க தெரியுமா? என்கிட்ட பாசமா பேசினாங்க, எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ம், நான் கலை பாரதி 3 பேரும் ஒன்னா விளையாண்டோம்ப்பா. அப்படியா? ஆமாப்பா, அன்பம்மா இனிமேல் என்கிட்ட பேசுவேன்னு சொன்னாங்க. சரிடா தங்கம், நீ ஹாப்பியா இருக்கல? ஆமாப்பா, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பாட்டிக்கு கூட அம்மா சாப்பாடுலாம் கொண்டு போனாங்க. ஆமா, பாட்டி எப்பப்பா வருவாங்க? காலையில வந்துடுவாங்கடா. ம், நீ தூங்கு, ம் நம்ம காலையில பேசலாம், சரியா? ம். நீயும் ஊருக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருப்பல்ல. வக்கீலு, சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன், இப்பதான் சாப்பிட்டேன். அன்பம்மா செஞ்ச சாப்பாடா? ம், அம்மா இனிமேல் இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்லப்பா. இருப்பாங்களாப்பா? ம், இருப்பாங்கடா. ம் சரிப்பா, நான் தூங்குறேன், நீயும் போய் தூங்கு. சரி, நீ போய் தூங்கு. ம், ம் போ. ஆ. ம். தேங்க்ஸ் அன்பு. என்ன? என்ன பிடிக்கிற அளவுக்கு இனியாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அன்பு. நீ பேசலைன்னா அவ மனசு எப்படி வேதனைப்பட்டுச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் மேல இருக்கிற கோவத்துல ப்ளீஸ் இனியாவை தண்டிச்சிடாத. நீ எங்களை விட்டுட்டு போயிட்டா இழப்பு எங்களுக்கு தான். உன் மனசுல என் மேல கோவம் இருந்தா கூட அதை நான் தாங்கிக்கிறேன். ஆனா நீ வெறுக்கிற மாதிரி பேசுறதான் என்னால தாங்க முடியல அன்பு. இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? போய் தூங்கு. ஏற்கனவே ஏகப்பட்ட டென்ஷன். இல்ல அன்பு, உன் காதல் இருந்தா எந்த பிரச்சனையும் எனக்கு பெருசு இல்ல. உன் மனசுல நான் இருக்கேன்ல, உன்னால என்ன வெறுக்க முடியாதுல்ல அன்பு. சரி அன்பு, நீ போய் தூங்கு. நீ தான் ரொம்ப டயர்டா இருப்ப. குட் நைட்.